இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்திய அரசாங்கத்தின் நன்கொடையின் கீழ் கலாச்சார பாரம்பரிய மேம்பாட்டு நிர்மாணிக்கப்பட்ட தனித்துவமான ஜாழ்ப்பாண கலாச்சார நிலையம் என்று இதில் பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க சிறான் திறந்திருக்கிறார். இப்படி இதில் கல்வெட்டுலாம் பொறிச்சு கிடக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பசையிலன ஒரு பூமரங்கள் வளர்க்கப்பட்டிருக்குது. பச்சை பசையிலன பூமரங்கள் அப்படி அழகாக கட் பண்ணி எல்லாம் வளர்க்குறாங்க. பெருசு உயரம் மட்டும் பார்க்காம எல்லாத்தையும் கட் பண்ணி வளர்க்குறது. 600 சீட் கொண்ட தியேட்டர் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. இல்லை ஆடிட்டோரியம், அதாவது கலாச்சாரம் சம்பந்தமான சகல டான்ஸ் ப்ரோக்ராம் அரங்கேற்றங்கள் அதுகள். இப்போ நாங்கள் இப்போ வழியில் ஒரு நிகழ்ச்சி கொண்டு வந்து இங்கே செய்கிறேன்டா நீங்கள் எங்கள்கிட்ட எம்பசியில் புக் பண்ணி செஞ்சதுதான் காசு தான் பேமெண்ட் பேமெண்ட் பண்ணி செய்கிறேன். எங்களோட ஊருக்கு நடக்கிற கோயிலில் திருவிழா அந்த கோயில் நீங்கள் சேனலுக்கு புதுசண்டா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இன்றைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு புதன்கிழமை. இன்றைக்கு எனக்கு இன்றைக்கு யூனிவர்சிட்டி டவர்கள் இன்றைக்கு இல்லை. இன்றபடியால் இன்றைக்கு ஒரு ப்ரோக்ராம் உண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா எங்களோட ஏரியாண்டா கோன் ஜப்னால தான். அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அங்கே அழைப்பு வந்தது. எங்கள் டவர் நாடக பாடசாலைக்கு இங்கே ஒரு ட்ராமா ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு எங்களுக்கு அழைப்பு அங்கே வந்தது நேற்று சொன்னவங்க. அதனால் எங்களுக்கு ஸ்கூல் அங்கே இல்லை, நான் இங்கே வந்து நிற்கிறேன். எங்களோட பிள்ளைகளும் பேனில் வந்து நிற்கிறோம்னு தான் சொல்லினோம். அங்கே பேன் நிற்கிதான் பிள்ளைகளை காணையில். ஆனால் இந்த இடம் நான் வந்து நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கலாச்சார சபை என்று பார்த்தீங்கன்னா இந்தியர்களால் பெரிய கட்டப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்தை நான் பார்த்துட்டே தான் முதல்ல வாரேன். இந்த கட்டிடத்தை பார்த்துறோன்னே நான் திகழ்ச்சிட்டேன். இப்படி ஒரு கட்டிடத்தை நான் இதுவரை கண்டதில்லை. உண்மை அதுதான், இதுவரை கண்டதில்லை. அது உள்ளுக்கு போய் பார்த்தேன். அந்த ஒரு ட்ராமா ப்ரோக்ராம் இல்லை, படம் ப்ரோக்ராம் தான். ஒரு படத்தை தான் போடுறாங்க. ஐயோ, உண்மையில் சொல்ல போனால் ஒரு பெரியதொரு தியேட்டர். நீங்கள் ராயா தியேட்டர் எத்தனையோ தியேட்டரில் படங்களை பார்த்துருப்பீர்கள். ஆனால் இந்த தியேட்டர் இருக்குல்ல, ஒரு பெரியதொரு தியேட்டர். இருட்டு ரூமுக்குள்ளே தான் படம் பார்க்குறது. எந்த விதமான லைட் செக்ஷன் ஒன்றுமே இல்லை. லைட் எப்போ போடுவாங்களேண்டா அந்த படம் நடக்காத டைமில் லைட்டில் போட்டு விடுவாங்க. படம் நடக்கிற டைமில் இருட்டு இதாக தான் இருக்கும், இருட்டு செக்ஷன் தான். இதுக்குள்ளே தான் நான் போகிறேன். இது சம்மந்தமாக தான் இருக்க போகுது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. வணக்கம் மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இந்த இந்திய கலாச்சார சபை அமைச்சில் வந்து கட்டிடத்துக்கு நாங்கள் நிற்கிறோம். இந்த கட்டிடத்தை உண்மையில் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா உண்மையில் ஒரு இந்த ஐயாவை பற்றி ஐயா கதைச்சதை கேட்டிருப்பியல். இந்த கட்டிடம் உண்மையில் ஒரு பார்க்கத்தக்க ஒரு சூப்பராக இருக்குது. இந்த கட்டிடம் உள்ளுக்க போய் பார்க்க நல்லா இருக்குது, பார்க்கவே நல்லா இருந்து கொண்டு பாருங்க. இந்த கொடிகளை கட்டி அந்த பார்த்தீங்கன்னா கொடிகள் தோரணங்களை கட்டி விட்டு கிடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பூ மரங்களை வடிவுக்கு வளர்த்துருக்குறாங்க. இஞ்சால பாருங்கோ அந்த இது புல், இதெல்லாம் புல் காசுக்கு வேண்டி விற்கிற புல்லுன்னு சொல்ல நினைக்கிறேன். இந்த புல்லுகளை அப்படியே இந்த பச்சை பசையிலன பறந்து விட்டு வளர்க்குறாங்க. உண்மையில் நல்லா இருக்குது பார்க்கவே. நான் முதல்ல வந்த எனக்கு ஒரு அனுபவம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிளாக வந்து நாங்கள் இதில் சைடில் பார்க் பண்ணி போட்டு நான் இப்போ இதுக்குள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு இந்த கட்டிடம் எப்படி இருக்குதுண்டு. பட் இது யார் திறந்து இருக்குது, அந்த கல்வெட்டுலாம் பொறிச்சிருக்கிறாங்க. நான் கல்வெட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் எப்பயாவது இப்படியான ஒரு கட்டிடம் உங்களுக்கு ஒரு வியப்பை ஊட்டுற மாதிரி ஒரு கட்டிடத்துக்கு நீங்கள் எங்கேயாவது போயிருக்கிறீங்களா என்றால் எனக்கு கமெண்ட்ஸில் பதிவு செய்யணும் மக்களே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்திய அரசாங்கத்தின் நன்கொடையின் கீழ் கலாச்சார பாரம்பரிய மேம்பாட்டு நிர்மாணிக்கப்பட்ட தனித்துவமான ஜாழ்ப்பாண கலாச்சார நிலையம் என்று இதில் பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க சிறான் திறந்திருக்கிறார். இப்படி இதில் கல்வெட்டுலாம் பொறிச்சு கிடக்குது. ஐயா வணக்கம். இது என்ன இடம் ஐயா? இது கலாச்சாரம், இந்தியன் கலாச்சார மண்டபம். இந்தியன் கலாச்சார மண்டபம் இந்தியாவில் கட்டியது இல்லை, இந்தியாவில் கட்டி இப்போ இங்கே இலங்கைக்கு கொடுத்துருக்கும். இன்றைக்கு என்ன ராமா ப்ரோக்ராம் என்ன? இன்றைக்கு மூவி, அதாவது படங்கள் தியேட்டரோட ஓப்பன் பண்ணி இந்த சாக் வேண்ட கொண்டாட்டம் பண்ணுறது. முழுக்குமே பதில் பார்த்து நான்
பெரிய தியேட்டர் ஐயா உள்ளுக்க உள்ளுக்க தியேட்டர் 600 சீட் 600 சீட் கொண்ட தியேட்டர் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. இல்லை இல்லை ஆடிட்டோரியம், அதாவது கலாச்சாரம் சம்பந்தமான சகல டான்ஸ் ப்ரோக்ராம் அரங்கேற்றங்கள் அதுகள். இப்போ நாங்கள் இப்போ வழியில் ஒரு நிகழ்ச்சி கொண்டு வந்து இங்கே செய்கிறேன்டா நீங்கள் எங்கள்கிட்ட எம்பசியில் புக் பண்ணி செஞ்சதுதான் காசு தான் பேமெண்ட் தான் பேமெண்ட் பண்ணி செய்கிறோம். எங்களோட ஊருக்கு நடக்கிற கோயில் நிகழ்ச்சிகள், கோயிலில் திருவிழா அந்த கோயில் நடக்கும் டான்ஸ் நிகழ்ச்சிகள், அதாவது அரங்கேற்றங்கள், மற்றது நாடகங்கள். இப்போ நாளைக்கு நிகழ்ச்சின்னா 2-3 முதல் வந்து புக் பண்ணுவோம், முதல் புக் பண்ண வேணும். ஏன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தியேட்டர் இப்போ தியேட்டர் இது போட்டுக்கு தானே திரை போட்டு அதை நாங்கள் உயர்த்தி போட்டு உங்களுக்கு மீடியா மட்டும் தருவோம். மீடியா மட்டும். இந்த 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 அப்போ இந்த கட்டிடங்கள் ஐயா இதுகளெல்லாம் ஒவ்வொரு இது வந்து மியூசியம். இது மியூசியம், இது மேலான மியூசியம். மற்ற டவர் 11 இப்போ 11 மாடி இருக்குது. டவர் சொல்லி மொத்தம் 11 மாடி. அதில் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கள் 100 பேருக்குள்ள உட்பட மீட்டிங்கள் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அது ஒரு 2 கேண்டீன் இருக்குது. அந்த கேண்டீன் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணிடல. இன்னும் அதுக்கு ஒரு தரம் முன்னுக்கு வரையில்லை ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்படி யாரும் வந்துச்சுனேண்டா அதுவும் இயங்கும். எல்லாம் இயங்க தங்கனே. ஐயா இப்போ இது எப்போ எத்தனை வருஷமாக கட்டி? இப்போ 2023ஆம் ஆண்டு இது ஓப்பன் பண்ணியிருக்கு. அந்த அதில் கல்வெட்டு எல்லாம் போட்டு கல்வெட்டு ரணில் விக்ரமசிங்க தான் ஓப்பன் பண்ணி. ரணில் விக்ரமரும் மோடி ஐயா சேர்ந்து தான் ஓப்பன் பண்ணது. அவர் ஆன்லைனில் மோடி ஆன்லைனில் செய்தவர். ரணில் விக்ரமசிங்க ஐயா நேரடியாக வந்து. சரி ஐயா. ஐயா என்ன பேர்? ஜெயபாலன். சரி நன்றி. வேற உங்கள் உண்மை நான் இப்போ கட்டிடத்தில் மேலே நிற்கிறேன். கட்டிடத்தை நான் சுற்றி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். ஒரு பெரிய ஒரு அளவில் ஒரு பிரதேசம் பார்த்தீங்கன்னா மக்களே, உண்மையில் எல்லாருக்கும் இந்த கட்டிடத்தை பாருங்க. ஒவ்வொரு கட்டிடமும் ஒரு பெரிய ஒரு பிரமாண்டத்தில் ஒரு பெரிய இதில் கட்டப்பட்டிருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் பழகி கொண்டிக்கணும். அந்த அங்கே பார்த்தீங்கன்னா மியூசிக் பழகி கொண்டிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா உண்மையில் இதில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை வச்சு கிடக்குது. உண்மையில் நல்லா கிடக்குது. அங்கே கட்டிடத்து ஒவ்வொரு கட்டமும் சூப்பராக இருக்குது. அங்கே மியூசிக் பழகி கொண்டிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வெளி பெரிய ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஒரு அளவில் பெரிய ஒரு கீழர் கம்பி ஒன்று கொழிப்பட்டிருக்குது. உண்மையாக நல்லா இருக்குது. பார்க்கவே ஒரு பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு கட்டிடம். இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு கட்டிடத்தை கண்டதில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அதில் பார்த்தீங்கன்னா இந்த அந்த படம் பார்த்து வந்த கலைப்பில் ஒரு சூப்பர் டீ ஒன்று குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இவ்வளோ தான் நான் உள்ளுக்க போய் காட்டுறேனே உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பசையிலன்னா ஒரு பூமரங்கள் வளர்க்கப்பட்டிருக்குது. பச்சை பசையிலன்னா பூமரங்கள் அப்படியே அழகாக கட் பண்ணி எல்லாம் வளர்க்குறாங்க. பெருசு உயரம் மட்டும் பார்க்காம எல்லாத்தையும் கட் பண்ணி வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கட்டிடத்தில் அமைப்பில் பெரிய ஒரு கட்டிடம். நான் இப்போ இதுக்குள்ளே போகிறேன். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் எங்களுக்கு நிகழ்ச்சி. எங்களுக்கு நிகழ்ச்சி படம் பார்க்க வந்தேன்னா அங்கே பாருங்க பெரிய ஒரு இது உண்டு. அங்கே பெரிய ஒரு இது உண்டு, சுவர் உண்டு. பாருங்க உண்டு பெரிய ஒரு உலகமெல்லாம் பெரிய ரூம் தான். அங்கே உலகமே ரூம் தான். நான் இப்போ இதுக்குள்ளே போகிறேன். இது திறப்படுமோ? இது இங்கே இது நாங்கள் ஆட்கள் வேற திறப்படும். இங்கே பாருங்க மக்களே, நான் இப்போ முதல்ல இதுக்குள்ளே வந்திருக்கிறேன். உண்மையில் இந்த பெட்டுகளை பார்க்கவே நல்லா இருக்குது. இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய சூப்பர் பெட்டுகள் எல்லாம் இருக்குது. அங்கே எவ்வளோ பெரிய பெட்டுகள், எவ்வளோ பெரிய மாடி கட்டிடங்கள். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்து கொண்டு நிற்கிறாங்க. உண்மையில் நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ முதல்ல வந்திருக்கிறேன்.
முதல்ல வந்திருக்கேன் பாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு மாடி கட்டிடம் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் அழகான ஒரு கோலம் ஒன்று போட்டு கிடக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கும்பம், அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய ஒரு கட்டிடம். அதில் பார்த்தீங்கன்னா இலவசமாக எல்லாருக்கும் டீ கொடுத்து கொண்டுருக்குறாங்க. டீ பிஸ்கெட் எல்லாம் கொடுத்து கொண்டுருக்குறாங்க. யாரும் வந்து வேண்டி சாப்பிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மக்களே என்னென்றா இந்த கதவை தான் திறக்க வேணும். திறந்து உள்ளுக்கு போனால் பெரிய ஒரு ஸ்டேஜே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் திறந்து உள்ளுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்டேஜ் ஒன்று உள்ளுக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பக்கத்தாலேயும் போகலாம், இந்த பக்கத்தாலேயும் போகலாம். பெரிய ஒரு மாடி பில்டிங் உண்டு. நான் உங்களுக்கு இந்த திறந்த ஸ்டேஜை காட்டுறேன். உண்மையில் இருட்டாக தான் இருக்கும். கிளியர் இல்லை என்று கோவிக்காதேங்கோ.